ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? உன் மனசில் நீ என்னென்ன விஷயங்களையெல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்படுற? அது அனைத்தும் அறிந்ததால் தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா இப்பொழுது இந்த இரவு பொழுதில் உன்னை பார்க்க வந்தேன். இதுவரைக்கும் நீ எல்லாருக்கும் உண்மையா நேர்மையா நியாயமா நடந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி நடக்காம பெரும்பாலும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அதனால்தான் அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டும் விதமாக இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றியையும் புகழையும் சேர்க்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். உன்னுடைய வலியும் துன்பமும் தீராத பிரச்சனைகளும் அனைத்தும் இப்போ தீந்து போகும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். எப்போவுமே உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறிடும்ன்ற நம்பிக்கையோட நீ வாழ்வதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. அந்த ஒரு நாள் தான் இப்போ உன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக வரப்போகுது. அந்த சந்தோஷமான செல்வ வளமிக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நான் உனக்கு பரிசாக கொடுக்க வந்திருக்கேன். அந்த பரிசோடு நாளைய நாளை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் சிரித்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தானே இந்த வராகி அம்மாவின் விருப்பம். என் மேலே அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் நானே கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து விடவில்லை. எல்லாமே என் கஜானாவில் பத்திரமாக பாதுகாப்பாகவே இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் சந்தோஷமாக வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னால் சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களை மட்டும் நீ சமாளி. மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. நான் உனக்கு துணையாக இருந்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ தேடுறதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு பொறுமையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். எந்த விஷயத்திலும் எதையும் சந்தேகப்படாமல் உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சிறப்பாக செய்யும்போது அதற்கான முழு வெற்றியும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்தே தீரும். கடைசி வரைக்கும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கதா வந்திருக்கேன் செல்லமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருக்குதுன்னா நீ அதை எதிர்த்து சண்டை போடுவதை ஒருபோதும் நிறுத்தாதே. உன் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலையை நீதான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாக இப்போது நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதன்படி அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ இழப்பிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு செலுத்தவும் இந்த வராகி அம்மாவும் கூடவே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லவே. இனிமே எல்லாமே நேர்மறையாக நல்லதாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு சக்தி வாய்ந்த புது அத்தியாயத்தை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இனிமே என் பிள்ளையான நீ எதுக்காகவுமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையும் நீ போகும் பாதையும் அவ்வளவு எளிதானது அல்லன்னு எனக்கு தெரியும். பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. உனக்கு எப்போ என்ன தேவைன்னு அனைத்தையும் அறிந்தவளாக உனக்கானதை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ பொறுமையோட காத்திருந்தீனா என் அருள்மலை நிச்சயமாக உன் மீது பொழியும். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ உண்மையான பிள்ளையாக நேர்மையான பிள்ளையாக ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வராகி அம்மா உனக்கு தாய்க்கு தாயாக துணையாக இருந்து எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருக்கிறதால எந்த துன்பமும் தீங்கும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ பொறுமையாக இருக்கும்போது உனக்கான பொக்கிஷத்தையே பெறுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில்
நீ திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து நான் உன்னை ஆச்சரியப்படுத்த போறேன். இப்போதைக்கு உனக்கு ஏமாற்றமாக தெரியும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ சோர்வடைஞ்சு போக வேணாம். இந்த பணங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை வருது, யாரெல்லாம் எப்படிலாம் பேசுறாங்கன்றதையும் பார்த்துட்டு தான் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கேன் செல்லவே. நீ எப்போதும் இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழும்போது கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் தானாக உன்னை விட்டு விலகி போகும். உன் கண்ணீரை தொடச்சு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் ஆசீர்வாதங்கிற மலை இப்போது உன் மீது பொழிய தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு சோதனைகளாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். இனிமே எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இதோ உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை உன் கைகளில் தருவதற்காக ஓடி வந்துள்ளேன். நீயாகவே அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு மனசுக்குள்ள புயலையும் சூறாவளியையும் கிளப்பிக் கொள்ளாதே. வெகு விரைவாக உன் நிலைமை சரியாகி உன் வாழ்க்கையில வெற்றி மட்டுமே இருக்க போகுது. நீ சந்தோஷமாக இருந்தீனா என் அருள் பரிபூரணமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துறதுக்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உறவுகளும் நட்புகளும் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன். எல்லா கர்மாக்களையும் கடந்து வந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக உனக்கு நல்லதை செய்து தர வேண்டிய கடமையை கொண்ட நானு இனிமே நீ கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். என் அன்பு பிள்ளையான நீ எந்த விதத்திலும் துன்பப்படாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கேட்ட நானு இனிமே நீ கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு காட்டணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் உறவுகளை நோக்கி உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்களை நினைச்சு நீ ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு நீ என்னதான் கவலைப்பட்டாலும் அழுது புலம்பினாலும் யாரும் இங்கே மாறப்போறதோ உன்னால திருத்த முடியவோ முடியாது. யார் உன்னை விட்டு ஒதுங்கி போனாலும் அவங்கள விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ தயாராகு. இப்படியே நீ இருக்காத அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். நீ என் மீது பணிவோடு என் மீது நம்பிக்கையோடு பாசத்தோடு பக்தியோடு இருக்கும்போது உன்னுடைய பாவங்களை எல்லாம் விடுவிச்சு உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்துவிடு என் செல்லமே. உன் மனசு தெளிவாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்து முடிப்பேன். இந்த உலகத்துல என்ன நடக்கும், எப்போ நடக்கும்னு அனைத்தையும் நீ பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு நட்சத்திரமா நான் எழுதி வச்சுட்டேன். இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீ இப்படிதான் வாழ்க்கையை வாழணுங்கிறதையும் நான் ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சுட்டேன். அதன்படிதான் இப்போ உன் வாழ்க்கையில எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இப்போது நீ சந்திக்கும் அத்தனை போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான விடுதலையும் உன் வாழ்க்கையில கொடுக்குறேன். நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் தோத்து போகாது. நான் உனக்கு கொடுத்த வாக்கை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது. நல்ல விஷயங்களும் நல்லதும் உனக்கு நடக்க போகுது என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன்னை சுத்தி சுத்தி வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை பற்றி சந்தேகிச்சுக்கிட்டே இருக்காம, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னை நம்பி ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா உனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்து விட்டேன் அல்லவா. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாகவும் உன் கடமைகளை திருப்திகரமாகவும் செய்யும்போது வாழ்க்கை தானாகவே மாறிப்போகும்.
உன் மன வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் நடத்தி தர்றேன். நீ விரும்பியதையெல்லாம் பெற தகுதியாகி விட்டாய் என் செல்லமே. உன் வலியும் வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் பண கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் நினைச்சு கவலைப்படாதே. உனக்கான உதவியை செய்வதற்கு இந்த வராகி அம்மா நானே வர தயாராகிய பிறகு இனிமே நீ எதுக்காக வருத்தப்படணும்? கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து முடிப்பேன். என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு இனி எந்த துன்பமும் வர விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நான் இருக்கிறதால உன்னை அதிர்ஷ்டசாலி நினைச்சுக்கோ. இன்னும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தருவேன். நல்ல கர்மாங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் நன்மையை தரும். நீயும் எப்போதும் முழு மனசோட எல்லாருக்கும் நல்லதை நினைச்சினா அந்த நல்ல கர்மாக்கள் உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கும். நீ வீழ்ந்து போகணும், அழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டவங்க முன்பாக நீ நல்லா ஜெயிச்சு வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாரையும் பழி வாங்கவோ கஷ்டப்படுத்தவோ நினைக்காத. எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதையும் நன்மைகளே கிடைப்பதையும் நீ உணரப் போற. உனக்கு எதை செய்யணும் எப்போ செய்யணும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நான். உன் வாழ்க்கைக்கான சரியான அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன். சில நேரங்களில் நீ செய்ய வேண்டிய சிறந்த விஷயங்கள் என்னன்னா யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருப்பதும் உன் வாழ்க்கையை பற்றி யாரிடமும் ஆலோசிக்காமல் இருப்பதும் தான். நீ எதை சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. எந்த ஆலோசனையை கேட்பதாக இருந்தாலும் என்னிடம் வந்து கேட்டுவிடு என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையையும் சூழ்நிலையையும் முழுவதுமாக புரிந்தவளாக இருப்பதால உனக்கான நல்லதை மட்டுமே சூட்சமமாக உனக்கு உணர்த்துவேன். பல சமயங்களில் நீ இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்றத உன் கண்ணு முன்னால் நான் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் திருந்தி அப்புறம் அனுபவத்தை பாடமாக கற்றுக்கிட்டு திருந்தணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி நான் நடத்துகிற விஷயங்களையெல்லாம் கவனித்து உற்று நோக்கி வாழும்போது பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து விட முடியுமென் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம்.